ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த எக்ஸசைஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னடா இவன் எக்ஸசைஸாகவே சொல்லி கொடுத்து கொள்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் கால் பகுதியில் இருக்கிற ஜவ்வு பகுதியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிங்கன்னா தான் கால் கிக்ஸு நல்லா மேலே ஏறும். அப்படி இல்லாமல் உங்களால் கிக்ஸை ப்ராப்பராக அடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு தொடைப்பகுதியை நல்லா அமுத்தி விடுங்க. இந்த வீடியோவில் இருக்கிறத சேவ் பண்ணி ஸ்லோ மோஷனில் பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஸ்லோ மோஷனுக்கு நிறைய ஆப் இருக்குது. இந்த வீடியோவை அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா கூட இது பண்ணு. ஓகே, இந்த மாதிரி உட்காந்து ஒரு பக்கம் மட்டும் காலை நீட்டி இந்த மாதிரி உள்பக்கம் காலை மடக்கி ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் வைங்க. அப்புறம் கால் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்த கால் கையை ஊனி நல்லா ஒரு 10 எண்ணுங்க. நல்லா குமிஞ்சு பெண்ட் பண்ணுங்க. உள்தொட ஜவ்வு நல்லா ஃப்ரீயாகணும். தேங்க்யூ. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.